பேச தமிழா பேசிய நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் அடுத்த வருஷத்துல நடக்க போகுது. நம்மளும் நிறைய வீடியோக்களை நிறைய தொகுதியோட கள நிலவரங்கள், கருத்து கணிப்பு வெளியிட்டு இருக்கோம். போன வீடியோல கூட கன்னியாகுமரி தொகுதியில் இருக்கிற 6 சட்டமன்ற தொகுதிகளை பத்தி நம்ம பேசணும். இன்னைக்கு நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற 6 சட்டமன்ற தொகுதிகளை பத்தி பேச போறோம். இந்த வரைக்கும் நீங்க தூத்துக்குடியில் இருக்கிற 6 சட்டமன்ற தொகுதிகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே. நம்ம போன வீடியோலேயே சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட தமிழகம் முழுக்கவே நிறைய அந்த 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் தூத்துக்குடியிலையும் தூத்துக்குடியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி ஒன்று, திருச்செந்தூர், விளாத்திக்குளம், ஒட்டப்பிடாரம், அது போக கோவில்பட்டி, ஸ்ரீவைகுண்டம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 சட்டமன்ற தொகுதியை கொண்டதான் அந்த தூத்துக்குடி மாவட்டம். ஸோ அதில் முதலாவதாக நம்ம ஃபஸ்ட்டு தூத்துக்குடி மாவட்டத்தை பற்றியே பார்த்துடலாம். ஸோ ஏன்னா அந்த பேர் தாங்கி வந்திருக்கனால அதை பற்றியே பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். ஆமாம், அதாவது நீங்கள் சொன்னீங்க 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது அப்படின்னு. ஸோ மாவட்ட செயலாளர்கள் அப்படிங்கிறவங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரிய ஆட்களாக பார்க்கப்படுறாங்க. ஏன் அப்படின்னா வெற்றி தோல்வியை 2 கட்சிகளுக்குமே தீர்மானிக்கிற முக்கிய இடத்துல மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரையில் திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் 2 பேர் இருக்காங்க. ஒன்று அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள், 2வது கீதா ஜீவன். இவங்க 2 பேரும் தான் திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள். அதிமுக பக்கம் வந்தீங்க அப்படின்னா கடம்பூர் ராஜ் அவர்கள் ஒரு மாவட்ட செயலாளராக இருக்காரு. அதே போல SP சண்முகநாதன் அவர் ஒரு மாவட்ட செயலாளர் அமைச்சர். இந்த 4 பேருமே இப்ப 4 பேர்ல திமுகவை சேர்ந்தவர்கள் இன்னாள் அமைச்சர்கள், அதிமுக இருந்தவங்க முன்னாள் அமைச்சர்கள். சோ 4 பேருமே வலுவானவங்க. சோ வலுவானவங்க இருக்கிறதுனால எப்படி இந்த மாவட்டத்துக்குள்ள அரசியல் பண்ணணும், எந்த மாதிரி காய்களை நகர்த்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சவங்க. நீங்க சொன்ன மாதிரி முதலாவதாக மாவட்டத்தின் பெயர் தாங்கிய தூத்துக்குடி தொகுதியை பத்தி பேசிடலாம். தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி பல ஆண்டுகளாக கீதா ஜீவன் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அவங்க அப்பா இருக்கும்போது தூத்துக்குடி பெரியசாமி அவர்கள் அவர் எம்எல்ஏவா இருந்தாரு. ஸோ அவருடைய கடைசி காலகட்டத்தில் தன்னுடைய மகள் அரசியலுக்கு வரும் பொழுது அவங்க அரசியல்ல ஒரு நல்ல எதிர்காலம் வேணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்க பெரியசாமி அவர்கள் தன்னுடைய சீட்டை விட்டு கொடுத்தாரு. அவங்க மகள் போட்டியிட்டு ஜெயிச்சாங்க. ஸோ ஒரு 20 வருடத்துல பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல இருக்கு. போன பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு நம்ம கருத்து கணிப்பு எடுக்க 40 தொகுதிக்குமே நம்ம போயிருந்தோம். அப்ப தூத்துக்குடிக்கு நானும் போயிருந்தேன். தூத்துக்குடியில போய் MP எலெக்ஷன் தான் கேட்க போயிருந்தோம். MP எலெக்ஷன் கேட்கும்போது அவங்க MP யாரும் தெரியுமா கேட்டதுக்கு எல்லாரும் கீதா ஜீவன் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு கீதா ஜீவன் ஒரு பெரிய இம்பாக்ட் இந்த 20 வருஷத்துல கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ 2026 தேர்தலையும் கீதா ஜீவன் ஜெயிக்கிறது தான் அதிகமான சாத்தியக்கூறு இருக்குன்னு நான் பர்சனலா ஃபீல் பண்றேன். ஆமா, அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா 2021 தேர்தல்ல அதிமுக ஒரு வலுவான வேட்பாளரை அங்க நிறுத்தல. சோ அதனால இவங்க ஜெயிக்கிறத பாத்தீங்க அப்படின்னா 50,000 ஓட்டுகள் வித்தியாசத்துல ஜெயிக்கிறாங்க. தூத்துக்குடி மாவட்டத்திலே ஒரு பெரிய கேப், 50,000 ஓட்டு ஒரு சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கும் பொழுது எந்த அளவுக்கு அவங்களுடைய செல்வாக்கு அங்க இருக்கு அப்படிங்கறத காட்டுது. அதாவது அவங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல போனோம். இப்போ மாற்று கட்சியினர் சார்ந்தவங்க கூட சொல்லுவாங்க, அதாவது இங்க கீதா ஜீவனை ஜெயிச்சிக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கான அவங்களுடைய அந்த சமூக ரீதியான வாக்குகளும் சரி, அவங்கள பேக் பண்ற மத ரீதியான பேக் பண்ற வாக்குகளுமே சரி, அங்க மெஜாரிட்டியா இப்ப கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்துல கிறிஸ்டியானிட்டி மதம் ரொம்பவே அதிக அளவான வளர்ச்சி வந்திருக்கு. எங்க திரும்பினாலுமே ஒரு சர்ச் இருக்கும். நீங்க தூத்துக்குடி டவுனுக்குள்ள உள்ள போயிட்டீங்கனாலே எங்க திரும்பி பார்த்தாலும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு சர்ச் இருக்கும். ஸோ அதுவுமே பெரிய அளவில் அந்த ரோல் பிளே பண்ணுது. இதை தாண்டி என்னன்னா நாடார் சமுதாயம் அப்படிங்கிறது கீதா ஜீவனுக்கு ஒரு பெரிய பேக் பண்ணாவே இருக்கு. இந்த நாடார் சமுதாயம் அப்படிங்கிறது கிறிஸ்டியன் நாடார் இருந்தாலும் சரி, ஹிந்து நாடாரா இருந்தாலும் சரி, நாடார்னு வந்துட்டா போதும் எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஓட்டு போட்டுருவாங்க. ஸோ இதுவுமே கீதா ஜீவனுக்கு ஒரு பெரிய வலசை இருக்குதுன்னே சொல்லலாம். ஆமா, ஆனா கீதா ஜீவனுக்கு மற்ற கட்சிக்காரங்க அவங்கள தோற்கடிக்கிறாங்களா அப்படிங்கிறது 2ஆம் பட்சம் தான். ஆனா அவங்களுடைய தம்பி ஜெகன் பெரியசாமி இப்ப மேயரா இருக்காரு. சோ அவர் எனக்கு ஒரு சீட்டு வேணும் அப்படின்னு கேட்கறதா கூறப்படுது. ஏன் அப்படின்னா அவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நபரா இருக்காரு. சோ அடுத்த தலைமுறை அரசியல்வாதினே சொல்லலாம். என்னதான் அக்கா தம்பியா இருந்தாலுமே இவர் உதயநிதி கூட கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறதுனாலையும் கீதா ஜீவன் அவர்கள் பாத்தீங்கன்னா கனிமொழி கூட நெருக்கமா இருக்காங்க. சோ இப்படி பார்த்தோம் அப்படின்னா அவர் சொல்றாராம், எப்படி அப்பா உனக்காக சீட்டை விட்டு கொடுத்தாரோ அதே மாதிரி நீ எனக்காக விட்டு கொடு அப்படின்னு அவங்க அக்கா கிட்ட கேட்கறதா சொல்லப்படுது. போன எலெக்ஷன்ல கீதா ஜீவனுக்கு ஆப்போசிட்டா ADMK சார்பா விஜய் சில தான் நின்றாரு. ஏன்னா ஒரு பெரும் வெற்றி பெற்றாங்க. கீதா ஜீவனும் டிஃபரன்ஸ் 50,000 ஓட்டுக்கு மேல டிஃபரன்ஸ். திருப்பியும் அவரே நிக்க வைப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். ஸோ அதிமுக தரப்புல வர்த்தக அணியை சேர்ந்த ஒருத்தர் சீட்டு கட்டிருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பா இந்த தொகுதி கீதா ஜீவன் வெற்றி பெறுவதற்கான ஒரு தொகுதி வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதுக்கு காரணம் இன்னொன்று என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஏடிஎம்கேல ஒரு ப்ராமினன்ட் அந்த ஃபேஸ் கிடையாது, அந்த ஃபேஸ் வேல்யூ இருக்கிற ஒரு நபர் அங்கே இல்லை அப்படிங்கிறதான் ஒரு மெயின் ரீசனாகவே சொல்லப்படுது. ஏன்னா ஒவ்வொரு தேர்தலுக்குமே அவங்க அந்த வேட்பாளரை மாற்றிக்கிட்டே இருக்கிறதுமே அவங்களுக்கான அந்த ஒரு
பெரிய டிராபேக்காக பார்க்கப்படுது அதிமுகவுக்கு. ஸோ இந்த ஃபேஸ் வேல்யூ இருந்து ஒரு நபர் அங்கே இருந்திருந்தா இன்னும் அதிமுகவுக்கு ஒரு எட்ஜ் கிடைக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இப்போவுமே கீதா ஜீவன் அவர்கள் தான் அந்த தொகுதியை தக்க வைப்பாரு. 2026 ஒரு அதிமுகவுக்கு ஒரு சவாலான தொகுதியா தான் இருக்கும் அந்த தொகுதி. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் தொகுதி யாரு நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்போ வந்து மீன்வளத்துறை அமைச்சரா இருக்காரா? மீன்வளம் தான். ஆமா, பால் மற்றும் மீன்வளத்துறை அமைச்சரா இருக்காரு. ஸோ வந்து அதிமுகல இருந்து திமுகவுக்கு வந்த ஒரு முக்கியமான நபர். அந்த ஏரியால அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட நிறைய செல்வாக்கு பெற்ற ஒரு நபர். ஆனாலுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இந்த சமூக ரீதியான ஒரு பிரச்சனை, அவங்க ஜாதிக்குள்ளேயே பிரச்சனை எல்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அது வந்து அவருக்கு ஒரு டிராபேக்கா பார்க்கப்படுது. அதே போல மீனவர்கள் மத்தியில் அவருக்கு கொஞ்சம் மீனவர்கள் குறித்த பிரச்சனையோ இல்ல திருச்செந்தூர்ல வந்து அந்த கடைகளுக்கான வரிகள்லாம் உயர்த்தப்பட்டது. ஸோ அதெல்லாம் வந்து இவருக்கு எதிராக போக வாய்ப்பு இருக்கு. அதனால இவரே நிப்பாரா? இவருக்கே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 70 வயசுக்கு மேல ஆயிருச்சு, திரும்பவும் இவர் நிப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதே போல ஒரு அமைச்சரா அவருடைய செயல்பாடுகள் வந்து இதுக்கு முன்னாடி கலைஞர் அவர்கள் இருக்கும் பொழுது இவர் அமைச்சரா இருந்திருக்காரு. அப்பவுக்கும் இப்பவும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அவருடைய செயல்பாடுகள் கம்மியா இருக்கு. சொல்றபடியா அந்த அளவுக்கு இல்ல அவருடைய செயல்பாடு அப்படிங்கறதான் இங்க கருத்து. அதாவது இரண்டாவதா அவருடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா, திருச்செந்தூர் தொகுதியில அவருக்கு செல்வாக்கு வந்து ரொம்ப அதிகமா தான் இருக்குன்னு பார்க்கப்படுது. 2011 காலகட்டங்கள்ல ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து தமிழகம் முழுக்கவே ஒரு பெரிய ஆளா அடிச்சதுன்னே சொல்லலாம். அப்போ கூட திருச்செந்தூர் தொகுதியில் அவர் ஜெயிக்கிறாரு அப்படின்னா அவருக்கான செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு தான் முக்கியமாக பார்க்கணும். இரண்டாவதா 2009 காலகட்டங்களில் தான் அவர் அந்த அதிமுகலேருந்து வெளியில் வர்றாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 2009 வெளியில் வந்துட்டு ஒரு பை எலெக்ஷன் நடக்குது. அப்போ கூட அவர் தான் திரும்ப போட்டிடுறாரு அதே தொகுதியில் போட்டிட்டு திரும்ப வெல்றாரு. ஸோ அடுத்து 2011 தேர்தல், அடுத்து 2016லயாச்சும் ஒரு டஃப் ஃபைட் இருக்கும் அப்படின்னு பார்த்தா அப்பவும் இல்லை. அப்பவும் அனிதா ராதாகிருஷ்ணன் தான் அந்த தொகுதியில். அப்போ வந்து சரத்குமார் போட்டிடுறாரு அவரை எதிர்த்து. அந்த 2016 தேர்தலில் தான் சரி இந்த தடவை ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கணும், அனிதா ராதாகிருஷ்ணனை விடக்கூடாது, கண்டிப்பா தோற்று அடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நிப்பாட்டப்பட்டவர் தான் சரத்குமார் அவர்கள். ஸோ சசிகலா நடராஜன் அவர்கள் தான் கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணதா அந்த காலகட்டங்கள்ல பேசப்பட்டுச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அதிமுக ஒரு நபரை தவற விட்டுருச்சு அப்படின்னா அது அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா 2015 காலகட்டங்கள்ல கூட சஸ்பெண்ட் செய்யப்பட்டாரு அனிதா ராதாகிருஷ்ணன் திமுகல இருந்து. அப்ப கூட என்ன பண்ணாங்க அப்படின்னா திரும்ப உடனே சேர்த்துக்கிட்டாங்க அனிதா ராதாகிருஷ்ணன். இவர் வேணும், அந்த தொகுதிக்கு ஒரு தளபதியா இருக்கணும் அப்படின்னா அனிதா ராதாகிருஷ்ணன் கண்டிப்பா நமக்கு வேணும் அப்படிங்கிறனாலேயே திரும்பவுமே கட்சிக்குள்ள சேர்க்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம், அதாவது விலகி போனவங்களை சேர்த்துக்கிறது அப்படிங்கிறத திமுக எப்பவுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நான் இவங்க வேணாம் அவங்க வேணாம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாம யார் வந்தாலும் சரி சொல்லிட்டு ஏத்துக்குவாங்க. ஸோ அதனால அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு வந்து ஒரு டஃப் ஃபைட்டு கொடுக்கணும் அப்படின்னா இன்னுமே வந்து அதிமுக நல்லா அந்த களத்துல வந்து இறங்கி ஒர்க் பண்ணணும். ரெண்டாவது ஒரு நல்ல பேஸ் வேல்யூ உள்ள ஒரு நபரை நிப்பாட்டினா கொஞ்சம் டஃப் ஃபைட்டு கொடுக்கலாம். அதாவது அதுல இன்னொன்னு சொல்றாங்க, இந்த தொகுதி வந்து பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டுரும். பாஜக சார்பில் இவர் சரத்குமார் வந்து பாஜக தானே இப்ப இணைந்திருக்காரு, அவர் வந்து போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கூறப்படுது. 2016 பாத்தீங்க அப்படின்னா வேற ஏதாவது வேட்பாளர் போட்டிருந்தா சரத்குமார் வாங்கிய அளவுக்கு வாக்குகள் வாங்கியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டா டவுட் தான். ஆனா சரத்குமார் வந்து 2026 நின்னார் அப்படின்னா கண்டிப்பா ஏற்கனவே இவர் வந்து கொஞ்சம் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். இப்ப 5 வருஷம் ஆட்சி நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இவருடைய செயல்பாடுகளும் கொஞ்சம் கொஞ்சமா மங்கிக்கிட்டு இருக்கு அனிதா ராதாகிருஷ்ணன். ஸோ இன்னொன்னும் சொல்லப்படுது, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் வந்து ஓய்வு பெற்றுட்டு தன்னுடைய மகனுக்கு சீட்டு கேட்டிருக்காரு, தன்னுடைய மகனை நிப்பாட்ட வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. எதுவா இருந்தாலும் பாஜக சார்பில் சரத்குமார் போன்ற ஒரு ஸ்டார் வேட்பாளர்கள் நிப்பாட்டப்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வெற்றி வந்து கிடைக்கும். ஏன்னா அங்க அதிமுகவுக்கும் ஒரு பேஸ் இருக்கு. அந்த பேஸ் கூட பாஜக சரத்குமார் உள்ளிட்ட அந்த ஸ்டார் முகங்கள் அந்த காம்பினேஷன் சேர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு டஃப் கொடுக்கலாம், இழுபறியான ஒரு நிலை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா திருச்செந்தூர் தொகுதியை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா நிறைய சமூகங்கள் வந்து கொஞ்சம் அங்கங்க வாழ்றதான் பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட யாதவ சமுதாயமா இருக்கட்டும், மறவர் சமுதாயமா இருக்கட்டும், இந்த மாதிரியான நிறைய சமுதாயங்கள் வந்து அந்த திருச்செந்தூர் தொகுதியை பொறுத்தவரை வாழ்றாங்க. நாடார் அதிகமா இருந்தாலும் எல்லா சமுதாயமும் சேர்ந்து வாழ்றாங்க. ஸோ இதுவுமே வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல தான் டிஎம்கே வந்து ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்றாங்க. அதாவது பெரிய கருப்பனுக்கு என்னதான் இருந்தாலும் கொடுத்தாலும் ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தாலும் பரவாயில்ல, ராஜகண்ணப்பனுக்கு ஒரு டவுன் சவுத்தில் இறங்கி வேலை பார்க்குற ஒரு அமைச்சர் வேணும் அப்படிங்கிறனாலேயே ராஜகண்ணப்பனுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துருந்தாங்க. ஸோ ராஜகண்ணப்பனுமே வந்து போன தேர்தலில் திருநெல்வேலியில் வந்து ராபர்ட் புரூஸ் நின்றார்னு நினைக்கிறேன் எம்பி தேர்தல் அப்போ. ஸோ ஒரு டஃப் ஃபைட்டு நயனா நாகேந்திரன் அவர்கள் வந்து கொடுப்பாரு அப்படின்னு பேசிட்டு இருக்க பட்சத்தில் இந்த 3 அமைச்சர் இறங்கி வேலை பார்க்குறாங்க. அப்போ அந்த சமுதாய சார்ந்த வாக்குகள் எல்லாமே ஒரு போலரைசைஸ் ஆகுது அந்த திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில். ஸோ அப்படி இருக்கல கண்ணப்பன் அவர்களுக்கும் இங்கே ஒரு பேஸ் இருக்கு. ஏன்னா அவர் சார்ந்த சமுதாயம் வேற இருக்கு, அதை தாண்டி மறவர் சமுதாயமும் இருக்கு.
ஸோ இதெல்லாம் வந்து சேர்ந்து டிஎம்கேக்கு ஒரு நல்ல அப்பரண்ட கொடுக்குது. ரெண்டாவது அனிதா ராதாகிருஷ்ணனுமே வந்து அந்த உரசல் இல்லாம கொண்டு போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் பேசுறாங்க. அதாவது ரொம்ப ஜாதி ரீதியா முட்டிக்காம ஒரு நல்ல இதை மெயின்டைன் பண்ணிட்டு போறதுனால அவருக்கு அந்த இது கிடைக்குது. ஆமா, அவர் மேல சில வழக்குகளும் இருக்கு. ஆமா, அது வந்து மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னு தெரியல. ஆனா தேர்தல் நேரத்துல அவர் வந்து அந்த வழக்குகள் அவருக்கு சிரமத்தை கொடுக்கலாம் அப்படின்னு கூறப்படுது. ஸோ நம்ம முதல் தூத்துக்குடி தொகுதிக்கு என்ன சொன்னோம்னா கீதா ஜீவன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக ஒரு ஸ்டார் வேட்பாளரோ இல்ல ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான வேட்பாளரோ போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இழுபறி இருக்கும். அந்த தொகுதி மக்களுமே கிட்டத்தட்ட ஒரு 5 தடவை அவரையே பார்த்து கிட்டத்தட்ட சலிச்சிருப்பாங்கன்னு கூட சொல்லலாம். தொடர்ந்து 5 தேர்தலில் வெற்றி வேற. ஸோ அப்படிங்கிறப்ப அவருடைய செயல்பாடு, அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஆட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த எதிரலை எல்லாமே சேர்ந்து ஒருவேளை இழுபறியை கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லலாம் திருச்செந்தூர் தொகுதியை பொறுத்தளவில். அடுத்து வந்து நம்ம கோவில்பட்டி தொகுதி பார்க்க போறோம். கோவில்பட்டியில் இப்ப சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறது வந்து கடம்பூர் ராஜு அவர்கள் தான், ஏடிஎம்கே சார்ந்தவர், முன்னாள் அமைச்சரும் கூட. அது மட்டும் இல்லாம கடந்த எலெக்ஷன் பார்க்கும்போது 2006ல இருந்து இப்ப 2021 வரைக்குமே தொடர்ந்து ஏடிஎம்கே தான் 4 வருஷம் ஜெயிச்சிருக்கு. ஆமா, அதுல 2011ல இருந்து 2016, 2021 கடம்பூர் ராஜு ஜெயிச்சிருக்காரு. இதுல முக்கியமான என்னன்னா இந்த தொகுதியில நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய நபர்களா இருக்காங்க. ஸோ அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தான் தொடர்ந்து எம்எல்ஏக்களா இருந்துகிட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா கடம்பூர் ராஜு ஒரு ஸ்ட்ராங்கான நபரா பார்க்கப்படுறாரு. கடந்த தேர்தலில் பாத்தீங்க அப்படின்னா இவர் நின்னாரு, டிடிவி தினகரன் வந்து அந்த தொகுதி நமக்கு செல்வாக்கா இருக்கும். ரொம்ப அதிகமா பேசப்பட்ட தொகுதி கோவில்பட்டி தொகுதி தான். ஆனா அதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா தோல்வியை தான் தழுவுறாரு. கடம்பூர் ராஜு அவர்கள் வெற்றி பெற்றுறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து என்னதான் தூத்துக்குடி மாவட்டமா இருந்தாலுமே இந்த விருதுநகர் மாவட்ட எல்லை மாவட்டம் அப்படின்னு சொல்லலாம், திருநெல்வேலி மாவட்டத்துக்கும் பக்கத்துல இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த நாடார் செல்வாக்கு வந்து இங்க வந்து மற்ற மாநில திருநெல்வேலியோ தூத்துக்குடியோ கன்னியாகுமரியோ கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா இருக்கும். நாயுடு சமூக மக்களும் மற்ற மறவர் சமூக மக்களும் சரி, அதே மாதிரி பிள்ளைமார் எல்லா சமூக மக்களும் பறந்து வாழக்கூடிய ஒரு தொகுதியா இருக்கு. சின்ன சின்ன சமூகங்கள், ஆசாரி சமூகமா இருக்கட்டும், யாதவர சமூகமா இருக்கட்டும், இந்த குட்டி குட்டி பாக்கெட்டா வாழ்வாங்க. எல்லா ஜாதியும் அரவணைத்து போடக்கூடிய ஒரு நபரா வந்து கடம்பூர் ராஜு இருக்காரு. அதிமுகவுக்கு அது வந்து ஒரு செல்வாக்கான இடமா தான் பார்க்கப்படுது. இங்க இன்னொரு விஷயத்த நம்ம எல்லாரும் பேச விட்டுட்டோம்னு நினைக்கிறேன். அதாவது திமுக கோவில்பட்டியில எந்த அளவுக்கு வீக்கா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2011 காலகட்டங்கள்ல அங்க வந்து ஒரு பாமக கேண்டிடேட்டை நிறுத்துறாங்க. ஆமா, 2011. ஸோ அப்ப எந்த அளவுக்கு இங்க திமுக வீக்கா இருக்கு அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு பார்க்கணும். 2016 தேர்தல் தான் கடம்பூர் ராஜு அவர்களுக்கு வந்து ரொம்ப சவாலான தேர்தலாவே இருந்துச்சு. கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு எட்ஜில் தான் ஜெயிக்கிறாரு. ஒரு 400 ஓட்டு சம்திங்ல தான் கடம்பூர் ராஜு அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருந்தார் சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த 2021 தேர்தல் வந்து அவருக்கு அந்த அளவுக்கான சவாலை இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, டிடிவி தினகரன் அவர்கள் வந்து ஒரு மறவர் சமுதாயத்தினுடைய முகமா தான் பார்க்கப்பட்டாரு. இரண்டாவதா அவருக்கு பின்னாடி இருந்து பேக் போனா செயல்படுறது வந்து எஸ்பி மாணிக்கவேல் ராஜான்னு நினைக்கிறேன். அவருமே அந்த சமுதாயத்தை சார்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி இருக்கனால அவருக்கான அந்த ஓட் போலரைசேஷன் வந்து ஒரு சைடாவே போயிருச்சு. ஸோ மற்ற சமுதாயங்கள் எல்லாமே வந்து கடம்பூர் ராஜு நோக்கி போக ஆரம்பிச்சதுனால அவரை வந்து அங்க ரொம்ப ஒரு சரிவை சந்திக்கிறாரு. அதே மாதிரி வழக்கம் போல திமுக ஒரு வீக்கான கேண்டிடேட்டா அங்க கொடுத்தாங்க, சிபிஐக்கு கொடுத்திருந்தாங்க. ஸோ அவர் வந்து சொற்பமான வாக்குகள் தான் வாங்கியிருந்தாரு. ஒருவேளை திமுக வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை போட்டிருந்தாங்க அப்படின்னா கடம்பூர் ராஜனோட ஓட்டுகள் வந்து கம்மியாகி அங்க வந்து டிடிவி தினகரன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா திமுக அப்படி பண்ணல. ஸோ தொடர்ந்து திமுக வீக்கா இருக்கக்கூடிய ஒரு தொகுதி நம்ம வந்து ஆத்தூரை பார்த்துருப்போம். ஆத்தூர் தொகுதி திண்டுக்கல் மாவட்டத்துல அங்க யாரை போட்டாலும் பெரியசாமி தான் ஜெயிப்பாரு. அந்த மாதிரி கோவில்பட்டி தொகுதியை பொறுத்த மட்டும் யார் எதிர்த்துனாலும் கடம்பூர் ராஜு வெற்றி இப்பவே உறுதின்னு சொல்லிடலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருமே இங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, திமுக வந்து ஈஸியா ஜெயிச்சிரும், இந்த 2026 தேர்தலை வந்து ஈஸியா வந்து மேனேஜ் பண்ணிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது இந்த கோவில்பட்டி தான் அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமா சொல்லணும். அதிமுக சார்பில் கடம்பூர் ராஜு நிற்கிறாரு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் டிடிவி தினகரன் நிற்கிறாரு. இதே மாதிரி இன்னொரு டஃப் கொடுக்குற ஒரு கேண்டிடேட்டா வேற ஒரு கட்சியிலேருந்து, இப்போ டிவிக்கவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு டஃப் கொடுக்குற கேண்டிடேட்டா ஒரு தொகுதியில் போடுறாங்க அப்படின்னா இந்த 3 அணிக்குமே போட்டியாக தான் வருமே தவிர இதுல திமுக களத்திலே நிற்காத மாதிரி ஆயிரும். ஸோ அந்த நிலைமை தான் கோவில்பட்டியிலும் ஏற்பட்டுச்சு. திமுக அங்கே களமே இல்லாத மாதிரி தான் இருந்தது. ஏதோ திமுகக்குன்னு போட வேண்டிய ஒரு சில ஓட்டுகள் மட்டும்தான் அந்த சிபிஐக்கு போனுச்சு. ஸோ அப்படிங்கிறப்போ 2026 தேர்தல் வந்து திமுகக்கு இன்னும் சவாலாக தான் இருக்கும். எல்லாரும் நினைக்கிற மாதிரி அந்த கேக் வாக்கா இருக்காது. இந்த 2021 தேர்தல் இருந்த மாதிரி அந்த கேக் வாக்கா எடுத்துட்டு போயிட முடியாது அந்த தேர்தலை. ஓகே, கோவில்பட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு, அதிமுகவுக்கு ஒரு சாதகமான ஒரு தொகுதி. அந்த கடம்பூர் ராஜு தான் நிற்பாரு, அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு மாவட்ட செயலாளர் அதிமுக சார்பில் எஸ்பி சண்முகநாதன் ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில அப்ப அவர் தோத்துட்டாரு. அவர் வந்து இப்ப எம்எல்ஏவா இல்ல. இப்ப எம்எல்ஏவா இருக்கக்கூடிய நபர் வந்து ஊர்வஷி அமிர்தராஜ். ஸோ அவர் வந்து ஒரு பரம்பரையா ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரரு. ஸோ அவர் தான் இப்ப எம்எல்ஏவா இருக்காரு.
அந்த ஊர் எம்எல்ஏ, ஆனா அவர் முழுக்க முழுக்க இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா சென்னையில தான். ஸ்ரீவைகுண்டத்துக்கு அவர் போறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. என்னதான் நாடார்கள் ஓட்டு அவருக்கு வந்து பிளஸ்ஸா இருந்தாலுமே நாடார்கள் அவருக்கு ஓட்டு போடுவாங்க. ஆனா அவர் தொகுதியில இருந்து ஓட்டு கேட்டாதானே, இது வரைக்கும் அவர் வந்து போகவே இல்லை. ஏதாவது ஒரு சில நிகழ்ச்சிகளை மட்டும் தான் கலந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. சண்முகநாதனுக்கான அந்த ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய இடத்துல பேசப்படுது. ஏன்னா அந்த தொகுதியை தாண்டி அதாவது ஸ்ரீவைகுண்டம் தொகுதியை தாண்டி வெளியில யாருக்குமே எஸ்பி சண்முகநாதன் அப்படிங்கிறவர் ஒரு அமைச்சராக இருந்தார் அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட அந்த அரசியலில் இருக்கோம் அப்படின்னா எனி டைம் நம்மளுடைய அந்த ஃபேஸை வந்து வெளியில காட்டிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மீடியா ஃபேஸ் இல்லைன்னா கூட நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம தொகுதியில். ஸோ அப்படிங்கிறப்ப தான் நமக்கு தொகுதி வந்து ரொம்ப பரிச்சயமாக இருக்கும். ஆனால் எஸ்பி சண்முகநாதன் வந்து அதை தவற விட்டாரு அப்படின்னு தான் சொல்லலாம். அதுக்கான வேல்யூ தான் அவர் இந்த தேர்தலில் கூட தோத்தது. ஆமா, நீங்க சொன்னது வந்து 2021 முன்னாடின்னு சொல்லலாம். ஆனா இப்போ வந்து அவர் வந்து எல்லா நிகழ்ச்சிகளையும் கலந்துக்கிறாரு. ஸோ எப்படியாவது எம்எல்ஏ ஆயிரணும் இந்த தடவை. ஏன்னா நீண்ட கால அரசியல் அனுபவம் கொண்டவர். ஒரு சின்ன பையன்கிட்ட தோத்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்துடக்கூடாது, அந்த பேர் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து உழைச்சுக்கிட்டே இருக்காரு. நிறைய நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறாரு, கட்சிக்காரங்களை சந்திக்கிறாரு. ஸோ ஒருவேளை திமுக வந்து இந்த தொகுதியை வாங்கி போட்டிட்டதுன்னா அவர் கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா ஊர்வசி அமிர்தராஜே போட்டிட்டாரு, இல்லைன்னா காங்கிரஸுக்கே இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டது அப்படின்னா கண்டிப்பா இது வந்து அதிமுகவுக்கு சாதகமான ஒரு தொகுதியா தான் பார்க்கப்படுது. அதே நேரத்துல பாஜக இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஆழ்வார் திருநகர், தென் திருப்பேரை இந்த மாதிரியான கோவில்கள் அதிகமான ஒரு தொகுதி. ஸோ அப்படி கோவில்கள் அதிகமா இருக்கும், இல்ல இந்த உயர் ஜாதி மக்கள் அதிகமா வாழக்கூடிய தொகுதியில வந்து இதுவும் ஒண்ணு. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து பாஜகவுக்கு ஆதரவாகவும் சில வாக்குகள் இருக்கும். கண்டிப்பா எஸ்பி சண்முகநாதன் போட்டியிடுவாரு, அவர் வெல்வதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு காங்கிரஸ்க்கு கொடுக்கும் பட்சத்துல இதை கன்ஃபார்மா அதிமுகக்குனே இந்த தொகுதியை எழுதலாம். ஏன்னா போன தடவையே இந்த தொகுதி வந்து ரொம்ப இதா பேசப்படுது. அதாவது ஒரு அமைச்சரா இருந்தவர் ஒரு காங்கிரஸ் கட்சி கிட்ட போயிட்டு தோத்துட்டாரு அப்படிங்கிறதுனால ரொம்ப பேசப்படுச்சு. ஸோ இந்த தடவையுமே களத்துல இறங்கி நிறைய வேலை பார்த்திருக்கதா தான் சொல்றாங்க. அப்படிங்கிறப்ப காங்கிரஸ் கொடுத்தாங்க ஒருவேளை அப்படின்னா இங்க கண்டிப்பா இது அதிமுகக்கு எழுதிடலாம். ஆமா, ஸ்ரீவைகுண்டம் தொகுதியை பொறுத்த மட்டும் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் வந்து அதிகமா இருக்காங்க. ஸோ அவங்க வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. அதே போல எஸ்பி சண்முகநாதன் மறவர் சமுதாயத்தை சேர்ந்தவர், அந்த சமூக மக்களும் இருக்காங்க. நாடார் சமூக மக்கள் அதிகமா வாழ்றாங்க. ஊர்வசி அமிர்தராஜ் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர், எஸ்பி சண்முகநாதன் மறவர் சமூகத்தை சேர்ந்தவர். இந்த நாடார்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்க, இப்போ வந்து இந்த காமராஜர் குறித்த விஷயமா இருக்கட்டும், இல்ல அதுக்கு முன்னாடி அஜித்குமார் இறந்ததா இருக்கட்டும், இது எல்லாமே திமுகவுக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல இது வந்து அதிமுகவுக்கு சாதகமான ஒரு தொகுதியா தான் பார்க்கப்படுது. ஆமா, தேவேந்திர குல வேளாளர் மக்கள் வந்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து பிஜேபியை நோக்கி போறதா தான் பார்க்க முடியுது. ஏன்னா எப்போ இந்த தேவேந்திர குல வேளாளர் அப்படிங்கிற அந்த அரசாணையை வந்து அதிமுக ஆட்சி காலத்துல கொடுக்கப்பட்டதோ அப்பையிலேருந்தே தேவேந்திர குல வேளாளர் மக்கள் வந்து பிஜேபி சைடு கொஞ்சம் பேக் பண்ணாதான் இருக்காங்க. ரெண்டாவது நரேந்திர மோடி அவர்களே வந்து பேசியிருந்தாரு, நான் நரேந்திரன் நீங்க தேவேந்திரன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்பவே நிறைய பேர் வந்து இந்த சைடு போலரைஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்க தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய ஓட்டும் வந்து இங்க பெரிய அளவில் ப்ளே பண்ணும் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. இப்போ அடுத்த தொகுதியை வந்து நம்ம ஒட்டப்பிடாரம் தொகுதி வந்து தெரியும், எல்லாமே ரிசர்வேஷன் தொகுதி தான். இப்போ இந்த தொகுதியோட சிட்டிங் எம்எல்ஏ வந்து சண்முகையா தான் இருக்காரு. ஸோ இவர் திருப்பி ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரான்றது இன்னொரு கேள்வி. ஒட்டப்பிடாரம் தொகுதி வந்து கிட்டத்தட்ட ரொம்ப அதுவும் ஒரு ஃபேமஸான தொகுதினே சொல்லலாம். ஏன்னா புதிய தமிழகத்தினுடைய கட்சி தலைவர் இருக்கக்கூடிய கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து அங்கதான் போட்டிட்டு ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ ஆகிறாரு. 96 காலகட்டங்கள் நினைக்கிறேன். அதாவது டிஎம்கேயோட கூட்டணியில இருந்து அங்க எம்எல்ஏ ஆகிறாரு. அடுத்ததா 2011 அதிமுக கூட்டணியில இருந்து திரும்ப எம்எல்ஏ ஆகிறாரு. போன தேர்தலையுமே கிருஷ்ணசாமி அவர்கள் அங்கதான் போட்டிட்டார். ஏன்னா ரொம்ப ரொம்ப சொற்பமான வாக்குகள் தான் வாங்கியிருந்தாரு. 1996 வாங்கின வாக்குக்கும் 2011 வாங்கின வாக்குக்கும் வந்து கிட்டத்தட்ட அது ஒரு இதாவே பேச முடியாது, ரொம்ப வித்தியாசங்கள் இருந்தது. ஒரு 6000-7000 ஓட்டுகள் தான் கிட்டத்தட்ட வாங்கியிருந்தாருன்னே சொல்லலாம். ஸோ திரும்ப கிருஷ்ணசாமி அவர்களுக்கு என்டிஏ கூட்டணியில இருந்து திரும்ப அதே ஒட்டப்பிடாரம் தொகுதி கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா இது அதிமுகவுக்கு ஒரு நல்ல இதா பாசிட்டிவான இதாக இல்ல. போன தடவையே அதிமுக வேட்பாளர் நின்னார்ல, அந்த தோல்விக்கான வாக்குகள் வந்து ரொம்பவே கம்மி. இது எப்பவுமே வந்து அதிமுக சென்ட்ரிக்கான ஒரு தொகுதியா தான் பார்க்கப்படுது. ஸோ இந்த தடவை வந்து ஒரு முக்கியமான விஷயம், சண்முகையாக்கு கண்டிப்பா சீட் இல்லை அப்படிங்கிறதான் சொல்லப்படுது திமுக தரப்புல. இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொன்னதுதான். என்னன்னா இந்த தொகுதியில மாரி செல்வராஜ், டைரக்டர் மாரி செல்வராஜ் போட்டிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஓட்டப்படாரம் அப்படின்னு. ஏன்னா போன 2024 எலெக்ஷன்லயே திமுக சார்பில் அவர் தென்காசி தொகுதியில போட்டிடுறதுக்கான அவர்கிட்ட பேசினதா சொல்லப்படுது. ஸோ வந்து அவர் டைரக்டரா இருக்கார்ல, படங்கள்லாம் இருக்கு அப்படின்னு மறுத்துட்டாரு. ரெண்டாவது தேவேந்திர குல வேளாளர் மக்கள் கொஞ்சம் அடர்த்தியா வாழ்ற தொகுதின்னு கூட சொல்லலாம். ஆமா, அதனால இந்த தடவை கண்டிப்பா இதுல அவர் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா அந்த வேட்பாளர்கள்ல இவரையும் போட்டியிட வைக்கலாம். ஏன்னா இப்ப இன்னைக்கு வந்து தேவேந்திர குல வேளாளர் மக்கள் வந்து பிஜேபிக்கு சார்பா போய்கிட்டு இருக்காங்கன்னு அவர் சொல்றாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மக்களை நம்ம பக்கம் இழுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய குரலா ஒழிக்கக்கூடிய ஒரு நபரான மாரி செல்வராஜ
திமுக சார்பில் அங்க போட்டியிட வைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இது நடக்குமா அப்படிங்கிறது தெரியல. இரண்டாவதா அந்த மாரி செல்வராஜ் அப்படிங்கிற நபரை நிறுத்துறாங்க, ஒரு பேஸா திமுகவுடைய பேஸா கொண்டு வந்து நிறுத்துறாங்க அப்படின்னா அது பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிறதும் மற்ற சமூகங்கள் மாரி செல்வராஜை ஏத்துக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதாவது திமுக இருந்து வேற ஒரு நபர் நிக்கிறாரு அப்படின்னா கூட ஒரு மறவர் சமுதாயமோ இல்ல வேற ஒரு சமுதாய மக்களோ ஓட்டு போடுவாங்க. ஆனா மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து முழுக்க முழுக்க தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய சமுதாயத்தினுடைய அந்த இதா ப்ராமினன்டான அந்த பேஸா தான் பாக்குறாங்க. சோ மற்ற சமுதாயம் இதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு கேள்வியா தான் இருக்குங்க. நீங்க சொல்லியிருந்தீங்க டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து நின்று இருந்தாருன்னு. ஆனா இப்ப ரீசெண்டா பாராளுமன்ற தேர்தல் இருந்துச்சுல, தென்காசியில அவர் தான் நின்று இருந்தாரு. தென்காசிலே 2வது அதிக ஓட்டு வாங்கின ஒரு நபராக தான் கிருஷ்ணசாமி இருந்தாரு. திருப்பி அதிமுக பாஜக கூட்டணி இணைவாரான்னு தெரியல, ஏன்னா பாஜக கூட்டணி ஆயிடுச்சு. ஏன்னா போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வந்து பாஜகவுக்கு எதிராக தான் வந்து கிருஷ்ணசாமி இருந்தாரு. ஏன்னா திருப்பி வந்து இணைஞ்சிருச்சு. திருப்பி புதிய தமிழகம் வந்து ஏடிஎம் கூட சேருமான்னு கேட்டா கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. இல்ல, புதிய தமிழகத்துக்கு வேற ஆப்ஷன் இல்ல. ஏன் அப்படின்னா அவங்க வந்து திமுக கூட்டணியில சேர்றதுக்கான வாய்ப்புகளே இல்ல. விஜய் தலைமையிலான கூட்டணியில சேர்ந்து போட்டியிடுற அளவுக்கு அவர் வந்து யோசிப்பார். ஏன்னா அவர் வந்து நீண்ட காலமா மக்களுக்காக போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நேற்று வந்த கட்சி கூட அவர் வந்து கூட்டணி வைப்பாரா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஸோ அதிமுகவும் சரி, அவர் வந்து சமீபத்தில் கூட இந்தியாவை இந்து நாடா மாற்றணும்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ பாஜகவினுடைய கருத்துக்களுக்கும் அவர் ஒத்து போற ஒரு நபர் தான். கண்டிப்பா என்டிஏல அவர் சேர்றதுக்கான எந்தவித தயக்கமும் இருக்காது. ஒருவேளை என்டிஏல ஜான் பாண்டியனுடைய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகமும் புதிய தமிழகம் கட்சியும் இருந்து அதிமுக சார்பில் இவர் போட்டிட்டார் அப்படின்னா கண்டிப்பா இவருக்கு எட்ஜ் அதிகமா இருக்கும். கண்டிப்பா இவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளே இருக்கு. நம்ம அந்த சொன்னது செவிவழி செய்தி தான் இது மாரி செல்வராஜ் அப்படின்னு. ஒருவேளை மாரி செல்வராஜ் போட்டியிட்டார் அப்படின்னா இதுவுமே ஒரு ஸ்டார் தொகுதியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. இப்போ வந்து நம்ம கடைசியா பார்க்க போற தொகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா விளாத்திக்குளம். ஏன்னா விளாத்திக்குளத்துல இருக்க இப்ப சிட்டிங் எம்எல்ஏ வந்து மார்க்கண்டேயன். முத வந்து அதிமுக இருந்தாரு, இப்ப வந்து டிஎம்கேல இருக்காரு. இவர் தான் திருப்பி நிக்க வச்சாலும் ஆக்சுவலா என்னன்னா இந்த தொகுதியில வந்து டிஎம்கே ஏடிஎம்கே பார்க்க மாட்டாங்க. மார்க்கண்டேயன் இருந்தாருன்னா ஓட்டு போடுற மக்கள் தான் அங்க இருக்காங்க. மார்க்கண்டேயன் எந்த கட்சியில இருக்காரோ அந்த கட்சி தான் வந்து ஜெயிக்கின்ற மாதிரி இருக்கு. ஆமா, அதே மாதிரி அவர் வந்து ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர், அங்க வந்து அதிகமா வாழ்றாங்க. ஸோ நம்ம பார்த்துருக்கோம்ல, இது வந்து ஒரு மதுரை மாவட்டம், விருதுநகர் மாவட்டம் அந்த எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. ஸோ மற்ற தூத்துக்குடி, திருச்செந்தூர் எல்லாத்தையும் விட இது கொஞ்சம் அது மட்டும் இல்லாம தூத்துக்குடி மாவட்டத்திலே பரப்பளவுல கொஞ்சம் பெரிய தொகுதினா வந்து தொகுதி. இதுல விவசாயம் செய்யக்கூடிய மக்கள் நிறைய வாழ்றாங்க. இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேஸ்ட் போலரைசேஷன் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ அவர் சொல்லியிருந்தாங்க ரெட்டியார் சமுதாயம் வந்து அங்க வந்து அது ரொம்ப அடர்த்தியா வாழ்ற ஒரு தொகுதி அப்படின்னு. இந்த காரணத்துக்காக தான் வந்து 1989 ஜெயலலிதா ஜானகி அணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்ஷன் பிரிஞ்சிச்சு ஏடிஎம்கேல. ஸோ அந்த காலகட்டங்களில் கேகேஎஸ்எஸ்ஆர் வந்து அதிமுகவில் தான் இருந்தார். அந்த ரெட்டியார் சமுதாயம் வந்து அங்கே அடர்த்தியாக வாழுது அப்படின்னு தெரிஞ்ச காலத்தினால தான் கேகேஎஸ்எஸ்ஆர் வந்து அந்த தொகுதியில் நிற்க வைக்கப்படுறாரு, ஜெயிக்கவும் செய்கிறாங்க. ஸோ ரெட்டியார் மக்கள் வந்து அதிகமாக வாழ்கிற தொகுதி வந்து விளாத்திக்குளம். இரண்டாவது யார் ரெட்டியார் சமுதாயமாக அங்கே வந்து ஒரு ஃபேஸாக நிற்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு அப்பர் ஹேண்டாக தான் இருக்கும் இந்த விளாத்திக்குளம் தொகுதி வந்து. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதே விளாத்திக்குளத்தில் மதிமுகவுடைய தலைவர் அதாவது வைகோ அவர்கள் 96 நின்று தோல்வியை தழுவுறாரு. ரொம்ப சொற்பமான வாக்குகள், கிட்டத்தட்ட ஒரு 500 வாக்குகளோ சம்திங் தான் தோக்குறாரு. அந்த டயத்துல கூட ஒரு கேஸ்ட் போலரைசேஷன் ஆயிருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஏன்னா நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, நாயக்கர்கள். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரை விளாத்திக்குளம் அப்படிங்கிறது ஒரு சிறுபான்மை மொழி பேசக்கூடிய மக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு தொகுதி. அவங்க அந்த எம்எல்ஏக்கள் தான் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இவருக்கு எதிராக வந்து அதிமுகவும் போன தேர்தலில் கூட ஒரு தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் வேட்பாளராக போட்டாங்க. ஆனாலுமே மார்க்கண்டேயன் ஜெயிக்கிறாரு. ஸோ அவர் வந்து அடுத்த மாவட்ட செயலாளர் இதுக்கும் போட்டியிட்டாரு. திமுகவில் வந்து மாவட்ட செயலாளருக்கான தேர்தலாக நடக்கும்ல, அப்போ வந்து அனிதா ராதாகிருஷ்ணனை எதிர்த்து போட்டியிட்டவர் அவர் மார்க்கண்டேயன். ஸோ அந்த அளவுக்கு மார்க்கண்டேயனுக்கு கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு அடுத்தபடியா அந்த தொகுதியில செல்வாக்கு மிக்க ஒரு நபரா இருக்காரு. ஒருவேளை அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடல, தான் மகனை முன்னிறுத்துறாரு அப்படின்னா மகனுக்கு எடுத்தோன்னுமே அமைச்சர் சீட் கண்டிப்பாக கொடுக்க போறது இல்லை. அந்த அமைச்சர் சீட் கொடுக்க போறோம் அப்படிங்கிற அந்த காய் நகர்த்தல் வேலையை கண்டிப்பாக மார்க்கண்டேயன் பார்ப்பாரு. ஏன்னா இந்த தொகுதியில் 2 அமைச்சர் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க, இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் வேலை இல்லை. ஸோ ஒருவேளை நமக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற வேலையை அந்த காய் நகர்த்தல் எல்லாம் கண்டிப்பாக பார்ப்பாரு. ஸோ ஜெயிக்கிறதுக்கான முன்னேற்பாடுகள் எல்லாத்தையும் கண்டிப்பாக மார்க்கண்டேயன் அவர்கள் வந்து பண்ணுவாங்க. விளாத்திக்குளம் தொகுதியை வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏடிஎம்கேயோடய கிட்டத்தட்ட ஒரு கோட்டைன்னு கூட சொல்லலாம். 9 தேர்தல் சம்திங்கில் வந்து நின்று வெற்றி பெற்றிருக்காங்க இந்த விளாத்திக்குளம் தொகுதியில். கள ரீதியாக வந்து அதிமுக எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறாங்களோ அப்படியோ அந்த அளவுக்கு அதிமுக வந்து அப்பர் ஹேண்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நீங்க தொடர்ந்து ஒருத்தர் வந்து அங்கே எம்எல்ஏவா இருக்காரு அப்படின்னா அந்த மக்களுக்கு வந்து ஒரு சலிப்பு ஏற்படும். ரெண்டாவது அவர் மக்களை எந்த விதத்துல அணுகிறாரு அப்படின்னு இருக்கு. ஸோ மார்க்கண்டேயனுக்கு என்னதான் அவர் வந்து அனுபவம் இருந்தாலுமே ஒரு செல்வாக்கு இருந்தாலுமே அந்த ஆன்டி இன்கமன்சி அவர் வந்து தொகுதிக்கு என்ன பண்ணாரு, அவர் வந்து வீடு வீடுலாம் போகலாம், தொகுதியில் இருக்கிற எல்லார் வீட்டுக்கும் போகலாம்.
ஆனா அந்த மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு என்ன பண்ணாரு? ஏதாவது நலத்திட்டங்கள் கொண்டு வந்தாரா, இல்ல ஃபேக்டரி கொண்டு வந்தாரா, வேலை வாய்ப்புகளை உண்டாக்குனாரா அப்படிங்கிறதுலாம் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. திமுக கூட்டணில இருந்து மதிமுக ஒரு வேளை வெளியேறுது அப்படின்னா திமுகக்கு இந்த தொகுதியில வந்து ஒரு சின்ன சரிவு தான். ஏன்னா நாயுடு சமூகமும் சேர்த்து இங்க வந்து ஒரு போலரைசேஷன் ஆகுது. திமுகக்கு போன தேர்தலில் வந்து இது நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. அதனாலதான் மார்க்கண்டேயன் வந்து இங்க ஜெயிக்கவும் செய்யறாரு. ஒருவேளை மதிமுக இந்த திமுக கூட்டணில இருந்து வெளியில வந்து அதிமுக கூட்டணிக்கு போகுது அப்படின்னா விளாத்திக்குளம் தொகுதி வந்து ரொம்பவே ஒரு டஃப் ஃபைட்டா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு இழுபறி நிலைமைக்கு தான் போகும். மார்க்கண்டேயனுக்கு ஒரு டஃப் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் விளாத்திக்குளம் தொகுதி. ஸோ நம்ம பார்த்துட்டோம் தூத்துக்குடி மாவட்டத்தை. ஸோ இதில் வந்து ஒரு ஓவரால் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்துவ சமுதாய மக்கள் நிறைய இருக்காங்க. இந்த 30% மேலே இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நாடார்கள், அவங்க ஓட்டு யாருக்கு வருது? இங்கே வந்து நாம் தமிழருக்கும் ஒரு நல்ல ஒரு எட்ஜ் இருக்கு. அதே மாதிரி புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய விஜய் அவர்கள், ஏன்னா நம்ம இவங்களுடைய பெயர்களை ஏன் சொல்லலை அப்படின்னா வெற்றி தோல்வி அப்படிங்கிற இடத்துக்கு போகும் பொழுது புதுதாக வர்ற ஒரு கட்சியோ இல்லை இது வரைக்கும் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாத கட்சிகளையோ பத்தி நம்ம இங்க வந்து பேசல. போன காணொலியிலே நம்ம என்ன பேசிருந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுக திமுக கூட்டணியே மெயினா வச்சு பேசுறோம் அப்படின்னு வந்து நிறைய பேர் பதிவுறதை பார்க்க முடியுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாம் தமிழர்லயோ தாவேக்காலையோ இவங்களுக்கு எதிராக ஒரு ஃபேஸ் வேல்யூ உள்ள ஒரு நபர் கிடையாது அங்க. நாம் தமிழரை பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு தேர்தலுக்கு ஆள் மாற்றுவாங்க. அதுக்கு கூட நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பேட்சா அனுப்புறாங்க. ஒரு காலேஜ்ல இந்த பேட்ச் முடிஞ்சிருச்சு, திரும்ப அடுத்த ஒரு பேட்ச் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் நம்ம பெரிதளவில் அவங்கள குறிப்பிட்டு பேசல. நாம் தமிழருக்கு அங்கே ஓட்டு இல்லைன்னு நம்ம முழுசாக நம்ம சொல்ல வரல. ஒரு பெரிய அளவில் ஃபேஸ் வேல்யூ உள்ள ஒரு நபர் இருக்காரா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி. தாவேக்கால இன்னும் ஒரு களத்துக்கே வரல. சொல்லக்கூடிய அளவுக்கான நபர்கள் வந்து யாருமே இல்லை. மற்றபடி எந்த உள்நோக்கம் இல்லாமல் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ அவங்க களத்தில் இல்லை அப்படின்லாம் நம்ம எதுவுமே சொல்லலை. அவங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஓட் பெர்சன்டேஜ் வந்து அங்கே இருக்க தான் செய்யுது. 6 தொகுதிகளுடைய நிலவரத்தை பார்த்துட்டோம். தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் இது வந்து கிறிஸ்தவ சமுதாய மக்களும் இருக்கட்டும், இல்லை நாடார்களாக இருக்கட்டும், வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது தூத்துக்குடி தொகுதி, திருச்செந்தூர் தொகுதி, விளாத்திக்குளம் தொகுதி, இந்த 3 தொகுதியுமே பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுக்கு சாதகமாக இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம திருச்செந்தூர் தொகுதியை பார்த்துட்டோம், அங்கே வந்து ஒரு இழுபறி நிலை தான் இருக்கு. சாதகமாக இருந்தாலுமே அதிமுகவினர் இறங்கி வேலை பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து களம் மாறும். ஆனா இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீவைகுண்டம், கோவில்பட்டி, ஒட்டப்பிடாரம் இந்த 3 தொகுதிகளுமே அதிமுகவுக்கு சாதகமாக பார்க்கப்படுது. பாஜகவினுடைய ஓட்டுகளும் அங்க வந்து தேவேந்திர குல வேளாளர் மக்கள் மூலமா அதிகமா வரும். பாஜக இருக்கக்கூடிய பேஸ் ஓட்டு அதுவுமே அதிமுகவுக்கு டிரான்ஸ்பர் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா தூத்துக்குடி மாவட்டத்துல 3x3 அப்படின்னு பிரிக்கலாம். இப்போதைக்கு இல்ல இருக்கக்கூடிய கள நிலவரம் தான். இன்னும் தாவேக்கா ஒரு ஃபேக்டர் அங்க வந்து கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னா டிஎம்கேக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கும். ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சியை கண்டிப்பா எடுத்துட்டு போயிரும். தூத்துக்குடியிலும் சரி திருச்செந்தூர்லயும் சரி தாவேக்காவினுடைய வாக்குகள் எவ்வளவு பிரிக்கிறாங்க, சீமான் எவ்வளவு பிரிக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதை வச்சு வெற்றி தோல்விகள் மாறலாம். இன்னைக்கு நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற 6 சட்டமன்ற தொகுதியை பத்தி நம்ம வந்து பேசணும். அடுத்த ஒரு வீடியோல நாங்க எந்த தொகுதியை பத்தி பேசலாம்ன்றதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம தூத்துக்குடியிலேருந்து நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்க பேசினதெல்லாம் கரெக்ட் இல்லையா, இல்ல உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.